இஸ்ரேலை தாக்குவது, ஹெஸ்புல்லா லெபனானிலிருந்து ஏவுகணைகளை ஏவுவது, பாக்தாத்தின் அமெரிக்க தூதரகம் தாக்குதலுக்கு உள்ளாவது போன்ற காரணங்களால் ஈரான் அமெரிக்க இஸ்ரேலிய போர் தீவிரமடைந்து வருகிறது. இந்நிலையில் ஈராக்கின் எர்பில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான போரை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடங்கி 2 வாரங்கள் ஆகிவிட்டது. போர் தொடங்கியவுடன் ஈரானின் தலைவர் அல் கமேனி உட்பட முக்கிய தலைவர்கள் கொலை செய்யப்பட்டனர். இதனையடுத்து மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள அமெரிக்க ஆதரவு நாடுகளான துபாய், அபுதாபி, சவுதி அரேபியா, கத்தார் போன்ற நாடுகளில் ஈரான் ஏவுகணைகளை கொண்டும் ட்ரோன்களை கொண்டும் கடுமையாக தாக்கியது. 2 வார போரில் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் சேதமடைந்துள்ளது. தொடர்ந்து தாக்குதல்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஈராக்கின் குர்திஸ்தான் பிராந்தியத்தில் உள்ள எர்பில் மாகாணத்தின் லானஸ் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலால் பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. சுத்திகரிப்பு நிலையத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட இந்த ட்ரோன் தாக்குதலால் ஆலை வளாகத்தில் தீப்பிடித்தது. தீயை முழுமையாக அணைக்கும் வரையிலும், அதேபோல விபத்தால் ஏற்பட்டுள்ள சேதங்களை முறையாக மதிப்பிடும் வரையிலும் சுத்திகரிப்பு நிலையத்தின் அனைத்து செயல்பாடுகளும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக மாகாண அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். தீயை கட்டுப்படுத்த சிவில் பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து போராடி வருகின்றனர். இந்த விபத்தால் ஏற்பட்ட உயிர் சேதங்கள் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள், ட்ரோன் எங்கிருந்து வந்தது போன்ற தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. அந்த பகுதியில் நிலவி வரும் பதற்றமான சூழலில் இந்த தாக்குதல் எண்ணெய் சுத்திகரிப்பு மற்றும் விநியோக கட்டமைப்பில் தற்காலிக பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று அஞ்சப்படுகிறது. அதிகரித்து வரும் பாதுகாப்பு பதற்றங்களுக்கு மத்தியில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது. ஈராக்கில் உள்ள பல எரிசக்தி வசதிகள் சமீபத்தில் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களால் குறிவைக்கப்பட்டுள்ளன. இது எண்ணெய் துறையுடன் தொடர்புடைய முக்கியமான உட்கட்டமைப்பின் பாதுகாப்பு குறித்த கவலைகளை எழுப்பியுள்ளது. இதனையடுத்து நகரத்திற்குள் உள்ள முக்கிய இடங்களை சுற்றி பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பை வலுப்படுத்தியுள்ளனர்.